Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. சவுக்கு சங்கர் அவர் காவல்துறையில அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தை பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வார்த்தையில தான் பிறந்திருக்க. யூடியூபர் சவுக்கு சங்கர், ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுடைய ஃபெலிக்ஸ் கள்ளிப்பால் ஊற்றி எங்களை பெண்களை சாகடிப்பாங்க. உன் வீட்லயும் உங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, சவுக்கு சங்கர் கூட பாத்தீங்கன்னா பாஜக தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு வேலையை செய்ய வச்சு. அன்புக்குரிய தமிழ்நாட்டின் அறம் சார்ந்த ஊடக சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்புக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி அருண் ஐயா அவர்கள் குறித்தும், பெண் காவலர்களை அவதூறாக இழிவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர், ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுடைய ஃபெலிக்ஸ், இவங்க 2 பேருமே அவதூறு அடிப்படை ஆதாரமே இல்லாம ஏடிஜிபி அவர்கள் குறித்தும் உயர் அதிகாரி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் இழிவாக பேசுறதுனால என்னுடைய தமிழர் முன்னேற்ற படை சார்பாக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சென்னை பெருநகர காவல் ஆணையர்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்து அடுத்த கணமே இன்னைக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்க கைது, அதாவது அந்த ஃபெலிக்ஸ்ன்றவரை கைது செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டு காலமாக பெண்ணினம் இந்த பெண்கள் சமூகம் தன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாமே தன்னுடைய மனசுக்குள்ளே கனவா மட்டும் வச்சுட்டு, என்னுடைய பாட்டி காலத்துலலாம் படிச்சுட்டு கல்வி அறிவு பெற்று அதாவது வழக்கறிஞரா, மருத்துவத்துறையில, அப்புறம் டீச்சரா, பைலட்டா, நிறைய தொழில முன்னேறி வரணும் அப்படின்னு அந்த கனவுகள் கனவாகவே இருந்த சூழ்நிலையில இடைப்பட்ட காலத்துல ஐயா காமராஜர், கக்கன், ஜீவா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெண்ணினத்தை மீட்டு பெண்களுக்கு சுதந்திர இந்தியாவில விடுதலை அடிமை கட்டுக்களை இருந்த பெண்களை மீட்டு கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு எல்லாருமே ஒரு பொசிஷன்ல எல்லாருமே உயர் பதவியில இன்னைக்கு அறிவு சார்ந்து உடல் வலிமை சார்ந்த துறையில இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பெண் குழந்தைங்க எல்லாம் பிறந்தாங்கன்னா கள்ளிப்பால் ஊற்றி எங்களை பெண்களை சாகடிப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த பெண்கள் பிறந்தா அது ரொம்ப பாரம், அவங்கள வளர்த்து ஆளாச்சுனால அவங்களுக்கு பண செலவு பாரம்னு சொல்லி கோழி குஞ்சுகளை சாகடிக்க நெற்பயிர்களை போட்டு கொத்தா சாவடிச்ச பெண்ணினத்தை இன்னைக்குதான் கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு மீண்டு வெகுண்டெழுந்து இன்னைக்கு எல்லா துறையில சாதிக்கிறாங்க. இப்ப இப்படி வளர்ந்து வர இந்த பெண்ணினத்தை திடீர்னு இது போல இழிவான சொல்லி காலம் காலத்துல மீண்டும் எங்களை போய் தள்ளுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சவுக்கு சங்கர் இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வார்த்தையில தானே பிறந்திருக்க, நீயும் ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து தானே வந்திருக்க. உன் வீட்லயும் உங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அத மனசுல அது நீங்க யோசிச்சு பார்க்காம நீங்க ஒரு ஊடகம்ன்ற பெயர்ல நீங்க பேசுறீங்க. சவுக்கு சங்கர் அவர் காவல்துறையில அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டாரு யாருக்காவது தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாயில கூட சொன்னதில்லை. அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை சீண்டிட்டு தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அவர் வெறும் தியாகம் பண்ணிட்டோ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் ஊழலை ஒழிச்சுட்டோ அவர் பணி நீக்கம் பணியில வெளியேறுவார்ல. அந்த ஆளே பெண்கள் கிட்ட தவறான முறையில நடந்துட்டு காவல்துறை அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டு தூக்கி வெளியேறுறாங்க. நீ வெளியே சமூக ஆர்வலர்ன்ற பெயர்லயோ பத்திரிகையாளர்ன்ற பெயர்ல சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த யூடியூப், அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் ஊடகவியலாளர்கள் சிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்துக்கு தான் அறமும் நேர்மையும் இருக்கும். அந்த அறத்தையும் நேர்மையும் கெடுக்கும் வகையிலையும் சிதைக்கும் வகையிலையும் யூடியூபர் சவுக்கு சங்கரும் அது அவர் பேசின அந்த பேச்சை ரெட்ஃபிக்ஸ்ல இருந்து வெளியிட்ட ஃபெலிக்ஸ் என்றவனும் தவறா தெரிஞ்சு இந்த ஊடகத்தோடைய நற்பெயரை கெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு மீடியால அது சட்டத்துக்கு புறம்பான வகையில எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இன்னைக்கு அதாவது இவர் அவருடைய காவல்துறை பணிக்கு நேரா படிச்சுட்டு நேரா சேரல. அவங்க அப்பா இறந்த உடனே சவுக்கு சங்கரோட அப்பா இறந்தோன்னா அவருடைய வேலைதான் அவங்க மகனுக்கு கிடைச்சிருக்காங்க. இவரு 1ஆவதுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு முன்னேறி அந்த பணிக்கு வரல. ஆனா காவல்துறையில ஏடிஜிபியா பணியில் இருக்கக்கூடிய அருண் ஐயா அவர்கள் 1ஆம் வகுப்புல இருந்து இன்னைக்கு ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவருடைய உழைப்பு, தியாகம், அவர் எவ்வளவு நேர்மையா ஒரு பதவியில அமர்றாருன்னா
நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசாங்கத்தை நீங்க விமர்சனம் பண்ணணும்னா யார் மூலியமா தூண்டுதலுக்கு பேர நீங்க விமர்சனம் பண்ண வெளிப்படையா ஒரு ஆம்பளை டு ஆம்பளை தான் மோதணுமே தவிர இது இடையில வந்து பெண்ணினத்தையோ பெண்களையோ வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நீங்க அமீச வச்ச ஆம்பளை தானே, ஒரு ஆம்பளை கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அவரை அதாவது மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வரவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து வரவங்க உயர் பதவியில வந்து இங்க அமரக்கூடாதுன்று நேசிக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் கூட பாத்தீங்கன்னா பாஜக தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு வேலையை செய்ய வச்சது பாஜக தான். ஒரு எதிர்கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா வெளிப்படத்தன்மை நேர்மையா தைரியமா எதிர்க்கணும். இது போல வந்து பின்வழியா வந்து முதுகுல குத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் பல ஆங்கில யோசிச்சு பார்த்தா சாதிய வன்மத்தோடும் ஏடிஜிபி அவர்களை வந்து பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ஏடிஜிபி பதவியில உட்காரக்கூடாதுன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய, அதாவது தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்குக்கு வந்து பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி. அப்ப ஏடிஜிபி இது போல ஒரு தவறு ஈடுபடுறாரு, நீ என்ன ஒரு அடிப்படை ஆதாரமே சொல்றேன்னா அப்ப சமூக விரோதத்துக்கு என்ன பண்ணுவான்? கஞ்சா அடிச்சுட்டு நேரம் உங்க வீட்டுக்குள்ள பூந்தானா சும்மா இருக்கியா? இதே சவுக்கு சங்கர் சொல்றா போல அப்ப என்ன சமூக விரோதி கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஏடிஜிபி இந்த மாதிரி தவறுலாம் பண்றாங்கன்னு ஒருத்தர் வீடியோல சொல்லியிருக்காரு, அவன் நம்மளும் செய்யலாம்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல உங்க பொண்ணை கையை பிடிச்சி சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இப்ப அமைதியா இருக்கிற சூழ்நிலையில சட்ட ஒழுங்கு கெடுக்கிற வகையில நீங்க இப்ப பணியில இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி அவர்களை வந்து இப்படி ஒரு கொச்சியான வகையில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம பேசுறேன்னா உங்களை பின்னிருந்து இயக்குறது யாரு? உங்களுக்கு அது போல பேச சொல்லி அது போல ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அதை ஒளிபரப்ப சொன்னது யாரு? காவல்துறை அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களை இந்த மாதிரி பேச சொல்லியோ அதை எடிட் பண்ணாமே ஒரு சேனல்ல நீங்க இப்ப ஒளிபரப்பு செய்யறீங்கன்னா அதை ஒளிபரப்பு பண்றதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து ஒளிபரப்பு பண்ண சொன்னது யாரு? அப்ப இவங்களுக்கு பின்புலத்துல ஆள் இருக்காங்க. ஆள் இல்லாமலாம் இப்படி வந்து தைரியமா பேச முடியாது. அது மட்டும் இல்லாம கருத்துன்றாங்க. சவுக்கு சங்கர் பேசுறது கருத்தா? கருத்துக்கும் அவதூறும் பிரிச்சு பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கருத்துக்கும் அவதூறுக்கும் வந்து வித்தியாசமே தெரியாது அவங்களுக்குலாம். கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசமே தெரியாத சவுக்கு சங்கர் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக அரசாங்கம் வந்து அவர் மீது வழக்கு போட்டு சிறையில் வச்சிருக்காங்க அப்படின்னா கருத்துக்கும் அவதூறுக்கும் மட்டும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து பேசணும். இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன், மீடியா எல்லாம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? இப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு லேடியா வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வழக்கு போட்டுன்னு சொல்றாங்க. அதே வானதி சீனிவாசன் அவர்கள் நான் ஒரு கருத்தா நான் சொல்றேன். இப்ப எல்லாருமே நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? சொல்ற கருத்தை அதை நீங்க கருத்தா ஏத்துப்பீங்களா? எடிட் பண்ணி தானே போடுவீங்க, இல்லை டீப் போட்டு தானே போடுவீங்க. இப்ப ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கிட்ட பெண் எஸ்ஐக்கள்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உயர் பதவி கொடுக்குறான்னு இது ஒரு கருத்தா? ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு பார்க்கணும் வானதி சீனிவாசன்லாம். நான் கேட்கிறேன் கருத்தா நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உங்க பிஜேபியில சென்ட்ரல் மினிஸ்டர் பதவிக்கும் எம்பி பதவிக்கும் எம்எல்ஏ பதவிக்கும் நீங்க அந்த பதவியில இருந்து உங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கக்கூடிய உங்க சீட்டு இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க. அது சொன்னா இவங்க கருத்தை எடுத்துப்பாங்களா? ஏத்துக்க முடியாதுல்ல, அது கருத்து கிடையாதுல்ல. அப்ப இவங்க வந்து பெண்களை வந்து தமிழ்நாட்டுல பெண் காவலர்கள், ஒரு பெண் காவலர்கள், நான் 17 வயசுல இருந்து நான் பெண் காவலர்கள் பெண்களுடைய நீதி நியாயத்துக்காக அவங்க அழைத்து இருக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு எஸ்ஐ தேர்வு எழுதி அவங்க உடல் வலிமையை வந்து தேட்டி அவங்க குடும்ப வாழ்க்கை, புருஷன், பொண்டாட்டி, குட்டி, சமூகத்துக்கு எல்லாமே பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு காவல்துறையில வராங்க பெண் காவலர்கள். அந்த பெண் காவலர்கள் எப்படி கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டு இருந்த அந்த பெண் சமூகம் எப்படி மீண்டெழுந்து, அதுவும் கடுமையான இருக்கிற துறையிலேயே கடுமையான துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை. அதுல மிடுக்கா ஒரு பெண் ஆணுக்கு நிகரா வந்து சமூக விரோதிகள் கிட்ட வந்து அவங்க வந்து தன்னுடைய திறமையை காமிச்சு அவங்க சமூக விரோதிகிட்ட இருந்து தன்னை கருத்தாத்து அவங்க இந்த பணியில வேலை செய்யறப்ப நீங்க பெண் காவலருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு எவ்வளவு ஒரு வன்மமான எண்ணம் உங்களுக்கு. அதை எடுத்து ஒருத்தன் டெலிகாஸ்ட் பண்றான் பாரு, அவன் எவ்வளவு கெட்ட எண்ணம் முடிச்சோன்னா இருப்பான் பாருங்க. சொன்ன கருத்து வந்து யூடியூபர் சொன்னாரு தவறான கருத்துன்னு நீங்க சொன்னீங்க. அது உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கிட்டாலும் அதே சமயத்துல டெலிகாஸ்ட் பண்ணிக்கலான்னு கேட்குறது நியாயம். ஆனா பிஜேபியை இன்க்ளூட் பண்ணி ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. எல்லா சேனலையும் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க, புகார் கொடுத்தாங்க தெளிவாக சொல்ல வந்தது நீங்க, பத்திரிகையாளர் கொடுத்தது நீங்க. இங்க வந்து உங்களால டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா
நீங்க பண்ணுவீங்களான்னு எங்களை எப்படி நீங்க கேள்வி கேட்கறீங்க? கேள்வி கேட்கல, இதை நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேட்கறேன். உங்களால கேள்வி பார்க்க முடியுமான்ற கேள்வி எப்படி நீங்க கேட்கறீங்க? முடியுமான்னு சொல்லலண்ணே. ஆனா இந்த பாருங்க எல்லா சேனல்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நீங்க எங்களை ஒரு நிமிஷம். கேள்வி நீங்க கேட்கல, உங்களோட இது உங்க மனசுல நீங்க இந்த பாருங்க, கேட்கறீங்களா? உங்க கேட்கறீங்களா? கருத்தை பதிவு பண்ணுங்க, நாங்க பதிவு சரி, நான் சொல்றோம். உங்களை வந்து கார்னர் பண்ணி பேசணும். நீங்க தொலைக்காட்சி எதையுமே நீங்க பண்ணக்கூடாது. நான் வந்து ஊடகத்துக்கும் ஊடக தர்மம் என்னன்னு தெரியும், ஊடகத்துக்கு வர இருக்கு, அவங்களுக்காக தான் நான் பத்திரிகையாளருக்கு பேசுறேன். அதே மாதிரிதான் ஊடக தர்மம் என்ன, இல்ல, பத்திரிகை உங்களை பார்த்து நான் தர்மம் கேள்வி தெரியும். கேட்டேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை மேடம், பார்த்து கேள்வி ஆ, கேட்டேன். மேடம், நீங்க பத்திரிகை ஓகே மேடம், சவுக்கு சங்கர் வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு ஏற்பட்ட காரணத்தால் பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே வந்திருக்காரு சொல்லிருக்கீங்க. எந்த அடிப்படையில் அந்த வார்த்தை சொல்லிருக்கீங்க? இல்ல, நிறைய செய்தி ஊடகத்துல எல்லாம் வந்து அவர் இந்த காரணத்துக்காக தான் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கா, நிறைய ஊடகத்துல பேசிருக்காங்க. ஆதாரம் இல்லாம அது ஆதாரத்தோட தான் பேசிருக்காங்க. ஆதாரம் இல்லாம பேசினா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேல புகார் கொடுத்து எம்எல்ஏ அவதூறு பரப்புன்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுத்துருக்கலாம்ல. சிறைச்சாலை இல்ல மேடம், இப்ப சிறைச்சாலைல இருக்காரு அவர் எப்படி வந்து உங்க மேல வந்து அவதூறு வெளியே வந்து கொடுக்கட்டும், வெளியே வந்து கொடுக்குற வரைக்கும் இருக்கீங்களா? வெளியே வந்து இப்ப அவரு கொடுக்குறாங்க. இல்ல இல்ல மேடம், அதுதான் மேடம், ஆதாரம் அற்ற நீங்க ஒரு இந்த மாதிரி விஷயம் சொல்லிருக்கீங்க. பாலியல் துன்புறுத்தல் காரணத்தினால அவர் வந்து அந்த பணியில இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? அது கேட்கிற எந்த ஆதாரத்தின் பேர்ல சொல்றீங்க? ஆதாரம்னா சில ஊடகங்கள்ல இது சம்பந்தமா வேற ஒரு நெறியாளரோ வேற ஒருத்தர் பேசுறப்ப அவங்க அந்த ஆதாரம் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து அது பேசுறாங்க. அப்ப அவங்க மேலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். இவரு மீது நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு கொடுத்து என் மேல கம்ப்ளைண்ட். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்கிட்ட ஆதாரம் கிடையாது. நான் செவி வழியா கேட்ட செய்தி தான். இல்ல, ஆதாரம் மட்டும் செய்தி பேசுறது அதோ ஒரு ஊடகத்துக்கு முன்பாக மக்கள் மத்தியில பேசுற செய்தியை கேட்டு நம்ம பேசுறதுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அருண் ஐயா அவர்கள் குறித்து அவதூறா பேசியிருக்கிறாரு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது பெண் காவலர்கள் குறித்து பேசியிருக்கிறார். பெண் காவலர்களுடைய அந்த பணி என்னன்னு அவருக்கு தெரியுமா? ஒரு ஹாயா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல நிதானமே இல்லாம அற போதையில அவர் பேசுறாரு. அவருக்கு வந்து பெண்களை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? பெண்களை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பணியில வந்து வேலை செய்யற பெண்ணு வந்து இப்படிதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் உயர் பதவி வாங்குவா அப்படின்னா அவங்க பெண்களை வந்து கேவலப்படுத்தினாரா? அப்ப அவங்க அம்மா அக்கா தங்கச்சி அப்படிதான் செய்வாங்களா? நான் கேக்குறேன். பர்டிகுலரா வந்து நீங்க பிஜேபி மட்டும் இது பண்றீங்க. வீரலட்சுமி அவங்க வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல சமூக இதெல்லாம் வந்து போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா திமுக சார்பு திமுக ஆதரவு நிலைப்பாடுகள் இப்ப ஏடிஜிபி சவுக்கு சங்கர் அவருடைய விவகாரம், இதே போன்ற விவகாரம் தான் இங்க நிறைய விஷயங்கள் ஜாபசதி போதை போன்ற விஷயங்கள் இருக்குது. இங்க நிறைய பெண்களை வந்துட்டு கஞ்சா அடிச்சுட்டு வந்து அடிச்சு போனாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜயலட்சுமி வெளில வரல, விஜயலட்சுமி அவங்க வெளில வரல குற்றச்சாட்டு வருது. உண்மையிலே உங்களை ஏற்கிறது திமுக கட்சி தானா? திமுக அரசாங்கம் இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் வந்த உடனே முதல்ல போட்ட வழக்கு என் மேல SC/ST வழக்கு போட்டாங்க. சாதி ரீதியா ஒருத்தரை நான் திட்டேன்னு சொல்லிட்டு என் மேல வன்கொடுமை கேமரா பாருங்க மேடம். முதல் வழக்கு அவங்க கவர்மெண்ட் வந்த உடனே என் மேல போட்டாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு திருவள்ளூர் போட்டு இன்னைக்கு வந்து வழக்குக்கு நான் போயிட்டு வந்துருக்கேன். அதனால திமுக வந்து எனக்கு ஆதரவும் கிடையாது, நான் திமுகவுக்கு ஆதரவும் கிடையாது. நடுநிலையான அரசியல் கட்சி தலைவர் நான் யாருக்காகவும் பணிந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான இழிவான பேச்சுகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீல்கள் எவ்வளவு நடந்தாலும் அங்க வீரலட்சுமி வந்து பேசுறேன். சமூக வலைதளம்ன்றது உள்ள நாட்டிக்கிறது என்ன எவ்வளவுதான் வல்கரா பேசணும். சமூக வலைதளம் அசிங்கமா பேசுறாங்க. இன்னைக்கு என் பேஜ்ல போய் பாருங்க, முகநூல்ல எங்க கமெண்ட்ல போய் பாருங்க, கிளிக் பண்ணி உள்ள பண்ணிதான் வாங்கிட்டு தான் வெளியே வருது. அந்த அளவுக்கு கேவலமா ஒரு பெண்ணு மாதிரி இழிவா பேசுறாங்க. அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? அவங்க அட்ரஸ் வந்து டிவி தெரிஞ்சு ஒதுக்கலாமா? அதிமுக இருக்கக்கூடிய யாரு வேணாலும் பேசுறது வேற, தனிப்பட்ட என்னுடைய கேள்வி என்ன பண்றாங்க, ஒரே நிமிஷம், பொதுமக்களையோ ஒரு பிரபலங்களை பத்தியோ பேசக்கூடிய நேரத்துல வராத வீரலட்சுமி அவர்கள் ஏடிஜிபி அவர்களை பத்தியோ இவங்களை இந்த காவல்துறை பத்தியோ திமுக சார்ந்தது ஏன் வராங்க? வார்த்தை வேற சொல்றீங்களா? அவங்க புகார் கொடுக்க சொன்னாங்களா? எங்களுடைய கேள்வி எந்த காவல்துறையும் எனக்கு புகார் கொடுக்க சொல்ல. அது புகார் கொடுக்க சொன்னாலும் யாருன்னா சொன்னதை பேசிட்டு வந்து புகார் கொடுக்குற ஆள் நான் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ எது தவறுன்னு நான் நடக்குதுன்னு தெரியுதோ அதை நான் வந்து புகாராக கொடுத்து நான் அதுக்கான நிவாரணத்தை நான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்னுடைய எண்ணம். ஏன்னா யாரும் வந்து கம்பல் பண்ணி புகார் கொடுத்துதான் சொல்லல. இது தவறான நீங்க கேள்வி. அதே மாதிரி வந்து அதிமுகல வந்து ஜெயக்குமார் சாரும் வந்து தெளிவா சொன்னார், நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது. அது நோட்டீஸ் கொடுத்துருக்கலாமே, எது கைது செய்யணும் சவுக்கு சங்கர் கேட்டாங்க. நீங்க சொல்ற பேர்லாம் நான் சொன்னா நீங்க மறுபடியும் என்ன வந்து எப்படி பேசுறீங்க கேட்கறது. ஜெயக்குமார், இந்த சவுக்கு சங்கர், பெலிக்ஸ், இந்த சீமான், இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆதரவா தான் நிற்பாங்க. இவங்க எல்லாருமே பெண்களுக்கு எதிரானவங்க. இவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு அருகதி இல்லை. ஜெயக்குமார்லாம் அருகதி இல்லாதவர் தான் அவர் தான். அவர் எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசணும்? தொடர்ந்து சீமான விஷயத்துல கூட தான் அவர் கண்டனம் தெரிவிச்சாரு எங்களுக்குலாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து யார் யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சவுக்கு சங்கருக்கு? PK சசிகலா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, வானதி சீனிவாசன், திருப்பதி நாராயணன், பிஜேபி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.
அதிமுக தமிழ்நாட்டுல ஏதாவது தமிழ் அமைப்பு, தமிழ் தேசிய அமைப்பு யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா கேளுங்க. சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மத்தவங்க யாராவது தெரிவிச்சிருக்காங்களா கேளுங்க. யாருமே கிடையாது. ஏன்னா இவர் பேசுறது வெட்ட வெளியில் ரெக்கார்டிக்கலாம் தப்பு. பெண்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்கள், இதே காவல்துறை இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப வாழ்க்கை அவர் ரோட்ல செருப்பு கழிட்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் பேசி இருந்துச்சு. இது உங்களுக்கே அது தவறுன்னு தெரியல. அவர் எவ்வளவு வன்மமா பேசிருக்காரு. நீங்க ஏடிஜிபி திட்டம்னா ரெக்கார்டிக்கலாம் நீங்க வீடியோவோ இல்ல ஒரு பெண் காவலர் ஏதாவது கொடுத்தா புகாரா இருந்தா அதை நீங்க உங்களுடைய சவுக்கு மீடியால ஃபிளாஷ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது மீடியால நீங்க வந்து பேட்டி கொடுங்க. யாரும் வேணாம்னு சொல்லலையே. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு கடித வாயிலாவும் இல்லாம, எந்த ஒரு வீடியோவும் இல்லாம ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து பெண் காவலர்கள் குறித்து பேசுறது எவ்வளவு பெரிய தவறு அது. ஒரு பெண் காவலர்கள்னா அவங்க எப்படி அவங்களோட பணி இருக்கும் தெரியுமா? இந்த வெயில்ல டிராபிக்ல எவ்வளவு பொண்ணுங்க நிற்கிறது தெரியுமா? அவங்களுடைய வழி வேதனைலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அருகதை கிடையாதுன்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? அவரே ஏற்கனவே ஒரு பெண்கள் சம்பந்தம் வச்சு சமூக வலைதள பரவலா பரவுச்சு. அதை வச்சு தான் சொல்றேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க.